ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குஃப்தா ரெசிபி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை கிராம்பு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், 6 சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அரை முடி தேங்காய் நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணால் நம்மளுக்கு உடையாமல் நல்லா வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 முட்டை ஆட் பண்ணுறேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான குஃப்தா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாட்டா, பாய்.